Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸைஸ் 1.3ல ஃபஸ்ட்டு சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் எஃப்னு ஒரு செட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செட்டை வந்து செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு என், அதாவது எக்ஸ் கமா ஒய்யோட வேல்யூ வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஒரு நேச்சுரல் நம்பர். அடுத்தது அதுக்கு ஒரு ரிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு 2xங்கிற ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி டொமைன், அதுக்கப்புறம் கோடொமைன், ரேஞ்ச் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொடுத்துருக்க ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனாங்கிறதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து பிலாங்ஸ் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4 ஸோ ஆன் போயிட்டே இருக்கும், எண்டே கிடையாது. அதே மாதிரி தான் ஒய்யும், அதுவும் நேச்சுரல் நம்பர் தான். 1, 2, 3, 4 போயிட்டே இருக்கும், அதுக்கும் எண்டே கிடையாது. இப்போ எனக்கு ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x. இப்போ இந்த கண்டிஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஒய்க்கு பதிலாக 1 கன்சிடர் பண்ணுறேன், எக்ஸுக்கு பதிலாகவும் 1 கன்சிடர் பண்ணுறேன். அப்படின்னா ஒய்க்கு பதிலாக 1 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1. அப்படின்னா 1 இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்தது வந்து நான் ஒய்க்கு பதிலாக 2 கன்சிடர் பண்ணிக்கிறேன், எக்ஸுக்கு பதிலாகவும் 2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 2 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2, அப்படின்னா 2 இஸ் ஈக்குவல் டு 4. அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x. ஒய்க்கு பதிலாக நான் 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், எக்ஸுக்கு பதிலாகவும் 3 சப்ஸ்டியூட் பண்ணி, அப்படின்னா 3 இஸ் ஈக்குவல் டு 6. அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா y இஸ் ஈக்குவல் டு 2xங்கிற கண்டிஷன். ஒய்க்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், எக்ஸுக்கு பதிலாகவும் 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 4 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4 8ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து போயிட்டே இருக்கும் இதே ரிலேஷன் வந்து நான் எத்தனை நம்பர் 5, 6, 7, 8 எதுனாலும் எடுத்து நான் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனால் நம்மளுக்கு அப்படியே பண்ணிக்கிட்டே போகணுங்கிற அவசியம் இல்லை. டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தது இது ஒரு ரிலேஷனாங்கிறதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு ஆரோ டயக்ராம் வந்து வந்துக்கிறேன். ஆரோ டயக்ராமில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது எக்ஸ், ரைட் சைடில் இருக்கிறது ஒய். எக்ஸோட வேல்யூ வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். நான் அப் டு 10 வரைக்கும் எழுதிக்கிறேன். ஒரு 10 வரைக்கும் எழுதியிருக்கேன். இங்கே ஒய்யோட வேல்யூவும் 10 வரைக்கும் நான் எழுதிக்கிறேன். ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நாளும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ வந்து நான் எக்ஸில் வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு ஆன்சர் 2 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 1ஐயும் 2வையும் மேப் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து எக்ஸில் வந்து ஒய் வந்து நான் 2 கொடுக்குறப்ப, அதாவது எக்ஸ் வந்து நான் 2 கொடுக்குறப்ப எனக்கு ஆன்சர் 4 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 2வையும் 4ஐயும் மேப் பண்ணிக்கிறேன். அடுத்து 3 கொடுக்குறப்ப எனக்கு வேல்யூ 6 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 3ஐயும் 6ஐயும் மேப் பண்ணிக்கிறேன். அடுத்தது 4 கொடுக்குறப்ப எனக்கு 8 கிடச்சிருக்கு. அதனால் 4ஐயும் 8ஐயும் மேப் பண்ணிக்கிறேன். இப்போ மேப் பண்ணி முடிச்சாச்சு. இல்லை ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா டொமைன் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து பார்த்தேன்னா எந்த நம்பர் அடுத்து நான் 5யும் மேப் பண்ணலாம், 6ம் மேப் பண்ணலாம், 7ம் மேப் பண்ணலாம், போயிட்டே இருக்கும் நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறனால. அப்படின்னா எனக்கு இங்கே எல்லா நம்பர்ஸுமே எனக்கு மேப் ஆகிருக்கும். அப்படின்னா டொமைன் வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே டொமைன்னுட்டு நம்ம எழுதிக்கலாம். நான் 1, 2, 3, 4ன்னுட்டு எனக்கு ஸோவான் போயிட்டே இருக்கும். அடுத்தது கோடொமைன் வந்து பார்த்தோம்னா ரைட் சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே எழுதணும். ரைட் சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் எழுத போகிறேன். நான் 1, 2, 3, 4ன்னுட்டு ஸோவான் போயிட்டே இருக்கும். ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா ரைட் சைடில் எது வந்து மேப் ஆகிருக்கோ அது மட்டும்தான் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்படின்னா 2, 4, 6, 8 மட்டும்தான் எனக்கு மேப் ஆகிருக்கு. அப்படின்னா 2, 4, 6, 8 அடுத்து ஸோவான் போயிட்டே இருக்கும். ஏன்னா நான் வந்து 4ஓடய நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் 5 பண்ணோம்னா எனக்கு 10 கிடைக்கும். அதனால் போயிட்டே இருக்குங்கிறனால ரேஞ்சும் வந்து நான் ஸோவான்னுட்டு எழுதியிருப்பேன். இப்போ இது ஒரு ரிலேஷன், இந்த ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனாங்கிறத சொல்லணும். ஆமாம், இது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஏன் இதை வந்து ஒரு ஃபங்க்ஷன்னுட்டு சொல்கிறோம்னா இங்கே டொமைனில் இருக்கிற எல்லா இதுக்குமே ஒரு இன்புட், அதாவது 1ங்கிற ஒரு இன்புட்டுக்கு 2ங்கிற ஒரு அவுட்புட் இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா இன்புட்டுக்குமே ஒரு அவுட்புட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதனால இட் இஸ் அ ஃபங்க்ஷன். கொஷினில் கண்டுபிடிக்க சொன்னது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.